திமுகவோட கொள்கை என்ன? வாடா மாப்புல வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? சரி, லயலாமணி இப்படி சொல்றாரு. ராஜ்மோகன் திமுகவும் அதிமுகவும் எப்படி இப்படி இல்லையோ அப்படி அதிமுக பாஜகவும் கூட்டணி மாதிரி கூட்டணியில இருந்து வெளில வந்த தண்ணி உடல்ல ஒரு பிரபலமான ஒரு நடிகர், துணை நடிகர் இப்பதான் அவங்க வீடியோவை தலைவருக்கே காமிச்சிருக்காங்க. அதாவது தலைவர்னா அவர் தலைவர்னு சொல்லுவாரு, விஜய்க்கு காமிச்சிருக்காங்க. அவர் அதை பார்த்துட்டு புசிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. தலைவரே பாத்தீங்களா? தலைவரே பாத்தீங்களா? நான் பாத்துட்டப்பா. 16 நாள் மிஸ்யூ ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன் தெரியுமா நான் ட்விட்டர்ல. எதிரிகளே நேசிக்கும் ஒரு தன்னிகரற்ற தலைவர். அதுல ஒரு 3 நாள் செனட்டா புரோடு போய் இருக்கிறாரு. சிஎம் வீடு அங்க போய் பால் பாக்கெட் போட்டாங்க. இல்ல அந்த ரூபத்துலதான் உள்ள போயிருப்பாரு. உள்ள போனவரு சிஎம் அடுத்த சிஎம் வீட்டுல இருந்து சமயக்காரன் வந்திருப்பாரு. பால் பாக்கெட் எவ்வளவு கேட்டிருப்பாரு. அவர் வேலையை கிளீனா செய்யறாரு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. இங்க இருந்து எவனோ விசில் அடிச்சான். அந்த மாதிரி நீ சொல்லணும்ல. அந்த பஸ் கீழே பைக்ல மாட்டுறான். டக்குனு எஸ்.ஜே. சூர்யா செத்தானா இல்லையாடா? விஜய் போய்கிட்டு இருக்கப்ப யாரா தேடி மாவட்ட செயலர். சரி மாவட்ட செயலர் கூப்பிடுப்பா, அவரை உள்ள உட்கார சொல்லுப்பா. அண்ணே அவன் தானே மாவட்ட செயலர். என்ன சொல்லுவா? தம்பி நீ யாருப்பா? தேனி மாவட்ட செயலர். அவன் தேனி மாவட்ட செயலர். ஆமா நீ யாரா? நானும் தேனி மாவட்ட செயலர். தம்பி அப்ப நீ போப்பா. நானும் தேனி மாவட்ட செயலர். அப்ப குஷி தனியுடைய நான் தான் சேஃப்டிக்கு 4 மாவட்ட செயலர் போச்சேன். ஸ்டாண்டர்ட் பேர் ஒரு ஆட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையதோட ஸ்டாண்டர்ட்ல ஆட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருப்பாங்கன்ற இல்லம்பைங்களா நீங்க? ஏங்க அவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க, பொறி வாங்கி ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கிறாங்க. அதுவும் அந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு கேட்டா டிரைவர். அப்ப டிரைவர் கூட உங்களை மதிக்கல. ஆனா பரவாயில்ல, விஜய் ஆண்டனி படத்துல அப்படி ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க மாதிரி வந்து பொலிட்டிக்கலா மக்காயா இல்ல